2 ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணி, ரூ. 60,000 மொத்தமான காச கடனா மட்டுமே வாங்கி, ஒரு சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி, போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்ங்க இது. இந்த வருஷம் வரைக்கும் முக்கி முக்கி சேல் பண்ணி, நாங்க போட்ட ரூ. 60,000லேருந்து வெறும் 30,000 மட்டுமே எங்களால ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சுது. அப்ப மீதி 30,000 அது இன்னும் பொருளா எங்கள் கையிலேயே தாங்க இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அவசரப்பட்டு இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்து மோட்டிவேஷன் வீடியோஸை பார்த்து கடகடன் கடனை வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நல்லா யோசித்து பொறுமையாக இது சரியாக வருமா, நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியுமா, எல்லாமே யோசித்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் சொன்ன இந்த 60,000 இல்லாமல் புதுசாக ஒரு ட்ரைபாடு, ஒரு ரிங் லைட்டு, போக வரதுக்கான எக்ஸ்பென்ஸு, ப்ராடக்டை பேக் பண்ணி கொரியர் பண்ணுறதுக்கான கொரியர் சார்ஜஸ்ஸு, கவரு, இது எல்லாமே நம்ம க்ரெடிட்டில் தாங்க பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் அவசரப்பட்டு புது பிஸ்னஸில் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா யோசித்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப சீக்கிரமாக முன்னேற மாதிரி எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு யோசிக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள். லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க.